வீரபாகு மற்ற வீரர்கள்லாம் சண்டை பண்ணுறா. அப்போ பானுகோபன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆயுதத்தில் ஒன்று எடுத்து வீசின உடனே எப்படி ராமாயணத்தில் எல்லோரும் மயக்கம் போட்டு விடுறாளோ அது மாதிரி முருகப்பெருமானுடைய படைகள் எல்லாமே மயங்கி போய் கீழே விழுந்துடுறது. அந்த ஒரு அஸ்திரம் அழிக்கப்பட்ட பிறகு அடுத்த அஸ்திரம் விடுறார். அப்போது அந்த அஸ்திரம் ஒரே ஒரு அஸ்திரத்தை விட்ட உடனே வீரபாகு எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து சூரபத்மனுடைய பையன் பானுகோபனை சம்ஹாரம் பண்ணுறார். யார்? வீரபாகு பானுகோபனை சம்ஹாரம் பண்ணுறார். இந்த ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் ராவனுடைய மைந்தன் இந்த லங்கையை அழிக்கும் பொழுது சண்டைக்கு வரான், அவனை அழிக்கிறார் அங்கே அவன் பையனை. இங்கே வீரபாகு சூரபத்மனுடைய பையனை அழிக்கிறார். கம்பேரிசன் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே. அதை பானுகோப பகைஞன் மேனிசோர குருதி பாயவே வெட்டி இரு துண்டமாக்கிடுமே அப்படிங்கிற வரியில் அந்த வீரபாழ் வகுப்பு அப்படிங்கிற இதில் சொல்கிறார். இதில் வீரபாழ் வகுப்பு பக்கம் 1260 பக்கம் 1260. ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, இந்த வீரபாழ் வகுப்பிற்கு அபர்ணா ரமேஷ் இவ கற்பகம் கல்லூரியில் டான்ஸ் ஆடினான். அப்போ தான் திருப்புகழில் இயல் இசை நாடகம் 3மே இருக்குங்கிறத அங்கே ப்ரூவ் பண்ணினோம். அப்புறம் நான் அங்கே டான்ஸ் ஆடினா, குழந்தையோடு கூட்டின்னு ஆடினான். அப்படியே ஒரு பெரியமான வகுப்பு. இந்த வீரபாழ் வகுப்பு காவடி சிந்து மெட்டில் அமைச்சுக்கிட்டு ஜம்பத்தாளம். தேங்கிய கண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கடல் கட்டும் பெருமான் கலாப புறவி மிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் 8 வழிவிட்டவே தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் 8 வழிவிட்டவே உள்ளோனுக்கும் உயர் தேவர் போனுக்கும் எழுபூவியாவர் தீர்த்திடுமே. பூலோனுக்கும் உயர் தேவர் போனுக்கும் எழுபூவில் யாவர்க்கும் ஒரு துன்பு தீர்த்திடுமே. யாவர்க்கும் ஒரு துன்பு தீர்த்திடும். எழுபூவில் யாவர்க்கும் ஒரு துன்பு தீர்த்திடுமே. சேனைக்குள் ஒரு கோடி சூரிய பிறவை போலமாய கரிய கங்கிடுமே. பூதசேனைக்குள் ஒரு கோடி சூரிய பிறவை போலமாய கரிய கங்குல் நீரிடுமே. பூதி பூசி பரமர் தோலை மேலிட்டதொரு போர்வை போல் நெட்டுரை மறைந்து சேர்த்திடுமே. பூதி பூசி பரமர் தோலை மேலிட்டதொரு போர்வை போல் நெட்டு மறிந்து சேர்த்திடுமே. போரிலே நிட்டமிடு வீரமாலக்ஷ்மி மகிழ் பூஜை நேசித்து மலர் தும்பை சாத்திடுமே. போரிலே நித்தமிடு வீரமாலட்சுமி மகள் பூசை நேசித்து மலர் தும்பை சாத்திடுமே. பாவரூர கொடிய சூரனார் பெற்ற பல பாலர் மால தசைகள் உண்டு தேக்கிடுமே. பாவரூர கொடிய சூரனார் பெற்ற பல பாலர் மால தசைகள் உண்டு தேக்கிடுமே. பானுகோப பகைஞன் நேனிசோர குருதி பாயவே வெட்டி இரு துண்டமாக்கிடுவே. பானுகோப பகைஞன் நேனிசோர குருதி பாயவே வெட்டி இரு துண்டமாக்கிடுமே. ஆடுதேருத்தகள மீனில நரிவாருவே குயிரனினங்கள் ஓட்டிடுமே. பாடிய யுத்தகள மீதிலே சுற்று நரி பாரிபே துத்திடனினங்கள் ஊட்டிடுமே. பாடியாடி பொருத போரிலே பத்திரக பாலி சூழ படையை வென்று தாக்கிடுமே. பாடியாடி பொருத போரிலே பத்திரகபாலி சோலை படையை வென்று தாக்கிடுமே. ஆவலாக துதிசை பாவலோர் கலிகலாமகோர களை
களைந்து நீக்கிடுமே ஆவலாக துதிதை பாவலோர்மை கலிகளாமகோர களை களைந்து நீக்கிடுமே ஆவலாக துதிது பாவலோர்மை கலிகளாமகோர களை களைந்து நீக்கிடுமே ஆவலாக துதிதை பாவலோர்மை கலிகளாமகோர களை களைந்து நீக்கிடுமே யாருமே அட்டவன் நீதொரா பத்துரவராமலே சுற்றிலும் இருந்து காத்திடுமே யாருமே அற்றவன் நீதொராமலே சுற்றிலும் இருந்து காத்திடுமே ஆபத்துரவராமலே சுற்றிலும் இருந்து வராமலே சுற்றிலும் இருந்து காத்திடுமே ஆடவே நண்படைகள் ஆணையாவுக்கு முதல் ஆணையா வைத்து வலம் வந்து போற்றிடுமே ஆடல்வே நற்படைகள் ஆணையாவுக்கு முதல் ஆணையா வைத்து வலம் வந்து போற்றிடுமே காலகாலத்தை நிகழ்கால சூலத்தையும் அராத பாதத்தையும் அறிந்து போற்றிடுமே ஆலகாலத்தை நிகழ்கால சூலத்தையும் அராத பாசத்தை அறிந்து போற்றிடுமே மேவலார் முப்புறமும் மீறவே சுட்ட ஒரு மேருவாமே பரம தந்த பாக்கியவா புறம் மீறவே சுட்ட ஒரு வேறுவாவே பரம தந்த பாக்கியவான் வேடர் மானுக்கும் உயர் தேவயானைக்கும் இசைவேளர் தாளை தொழுதுயர்ந்த வாழ்க்கையினார் வேடவானுக்கும் உயர் தேவையானைக்கும் இதை வேறந்தால் தொழுது என்ற வாழ்க்கையினான் வீறு சேர்மிக்க கணநாதர் எட்டு வகை வீரநேயத் தமையன் என்ற தோள் துணைவோர் மிக்க கணநாதனாய் 8 வகை வீரதேய தமையன் என்ற தோள் துணைவோன் மேன்மையாம் லக்ஷரத வீரர் பூஜிக்கவர் வீரவாக தலைவன் என்ற வாட்படையே மேன்மையாம் லட்சரத வீரர் மோதிக்கவர் வீரவாகு தலைவன் என்றவர் மேன்மையாம் லக்ஷதர வீரர் பூஜிக்கவர் வீரவாக தலைவன் என்ற வாட்படையே மேன்மையாம் லட்சரத வீரர் மோதிக்கவர் வீரவாக தலைவன் வென்றவர் பாவலாக துதிசை பாவலோரை கலிகளாமகோர களை களைந்து நீக்கிடுமே ஆவலாக துதிசை பாவலோர்மை கலிகளா கோரக்களை களைந்து நீக்கிடுமே யாருமே அட்டவன் நீதொராபத்துரவராமலே சுற்றிலும் இருந்து காத்திடுமே யாருமே அற்றவன் நீதோராவல் துறவராமல் சுற்றிலுமிருந்து காத்திடுமே மேன்மையாம் லட்சரத வீரர் பூதிக்கவர் வீரவாகும் தலைவன் என்றவாட்படையே மேமையாம் அக்ஷதர வீரர் மோதிக்கவர் வீரவாக தலைவன் வென்ற வாட்படையே வேல் முருகவேல் 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 வேல் 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 முருகவேல் 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 வேல் 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 முருகவேல் 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 வேல் முருகவேல் 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 வீரவாழ்வுக்கு பிரிய முருகோனுக்கு பெருமான் திருமுன்பு நின்றே கட்டில் புறப்படா சக்தி வாழ் என் கையதுவே கட்டில் புறப்படா சக்தி வாழ் என் கையதுவே முருகா சரணம். வாளும் வேலும் சேவலும் மயிலும் துணை. ராமாயண காவியத்தில் ஹனுமன் பாத்திரம் போலவே கந்தபுராணத்தில் வீரபாகு தேவர் பாத்திரம் கூறப்படுகிறது. ஹனுமார் கடல் தாண்டி சென்று சீதா தேவியிடம் அருட்பொட்டிருவாழி மோதிரம் அடித்து மீண்ட பொழுது எதிர்த்த அரக்கர்களை அழித்த வீர சான்யத்தை கதிர்காம முருகன் அருளியது போல வீரபாகு தேவர் கடல் தாண்டி சூரபத்மனிடம் தூது போய் மீண்டு வந்து அரக்கர் கூட்டத்தை அழிக்க செந்தூர் குமரன் அருளுகிறார்.
அவருடைய வீரவாள் படையில் வீரத்தை கூறுவதுதான் இந்த வீரவாள் வகுப்பு. முருகப்பெருமானை தியானிப்பதே தமது பலம் எனக் கொண்டு அவர் கட்டளைப்படியே கடல் தாண்டி சூரபத்மனிடம் தூது போய் மீண்ட சாகச செயலை கொங்கை பனையில் எனும் பாடலில் அங்கை படை வெட்டன்றை படுகை கந்தி கடலில் கடிதோட அந்த பொழிலில் சந்துத்தலையுற் சஞ்ச பொருது சுழியாதே செங்கை கதிருற்றொன்ற கடலு சென்றுற்றவர் தற்பொருளானாய் என்று பாடுகிறார். இந்த வீரவாள் வகுப்பின் விளக்கத்தை பார்ப்போம். தாமரையில் வசிக்கும் பிரம்மனுக்கும் சிறப்பான பதிவு வகிக்கும் தேவராஜனான இந்திரனுக்கும் 7 உலக வாசிகளான எல்லோருக்கும் ஏற்பட்ட வருத்தங்களை போக்கும் என்பதை பூவுளோனுக்கும் உயர் தேவர்கோனுக்கும் 7 பூவில் யாவர்க்கும் ஒரு துன்பு தீர்த்திடுமே என்றார். பூதசேனைக்குள் 1 கோடி சூரிய பிறவி போல மாய கரிய கங்குல் நீக்கிடுமே என்றார் 2வது வரியிலே. பூதப்படையின் மத்தியில் எண்ணற்ற சூரியர் போல ஒளிவிட்டு அஞ்ஞானமாகிய கரிய இருளை விலக்கிவிடும். இது எப்படி உள்ளது என்றால், பூதப்படை நடுவே சண்முக பெருமான் நிற்கிறார். அவர் திருவடிகள் யுக முடிவின் இருளகல ஒரு ஜோதி வீசுகிறது என்பதை உததி இடைகளவு மரகதவர் உனக்குல துரக உபலளித்த கனகரத சத கோடி சூரியர்கள் உதயம் என்கிறார். அப்பொழுது சூரனுடைய அஞ்ஞானத்தை முருகனின் வேலாயுதம் அழிப்பது போல வீரபாகுவின் வாளும் அதே செயலை செய்கிறது. 3வது வரியில் பூதி பூசி பரமர் தோலை மேல் இட்டதொரு போர்வை போல் நெட்டுரை மருங்கு சேர்த்திடுமே என்று பாடுகிறார். வெந்த நீரணி வேணியராகிய சிவபெருமான் மேலாடையாக தரித்திருக்கும் யானை தோல் போல் கரிய நிறத்து பெரிய உரையிலே உட்புறத்திலே சேர்த்து விளங்குகிறது வாழ் என்பது இதன் பொருள். உதித்தாய் என்னும் பாடலில் பார்த்தோம், கஜமுகாசுரனின் தோலை உரித்து ரத்தமொழுகும் அந்த தோலை உரித்து விரித்து போர்த்தி கொண்டார் சிவபெருமான் என்று. அப்படிப்பட்ட யானை தோல் போல விளங்கும் கரிய நேர உரையிலே இருக்குமாம் வீரபாகுவின் வாழ். வீரர்கள் போருக்கு கிளம்பும் முன் சிங்கவாகன துர்கையை பூஜித்து தம் வாளை முன்னே வைத்து வழிபடுவார்கள். போரில் வெற்றியடைந்த பிறகு அந்த வீரவாளை துர்கையில் கையிலே வைத்து அதற்கு அபிஷேகம் செய்து தும்பை பூவால் அலங்கரிப்பார்கள். நீரும் மலரும் சொரிந்து பூஜிப்பது வழக்கம் என்பதை போரிலே நிர்தமிடு வீரமா லக்ஷ்மி மகிழ் பூஜை நேசித்து மலர் தும்பை சாத்திடுமே என்கிறார். சூரனின் பிள்ளை வஜ்ரவாகு ராவணன் போல் 10 தலைகள் உடையவனாம். வீரவாகுவின் வாழ் அவன் கையையும் தலையையும் அறுத்தது என்பதை பாவரூப குடிய சூரனார் பெற்ற பரபாலர் மாட தசைகள் உண்டு தேக்கிடுமே என்ற வரியில் கூறுகிறார். சூரனின் இன்னொரு பிள்ளை பானுகோபன். அவன் வீரவாகுவின் வாளுக்கு இரையானான். இதை பானுகோப பகஞன் மேனி சோர குருதி பாயவே வெட்டி இரு துண்டமாக்கிடுமே என்கிறார். பானுகோபனை வென்றதும் முருகப்பெருமான் வீரபாகுவை பாராட்டி வேண்டிய வரத்தை கேள் என்றதற்கு நாம் ஒவ்வொருவரும் தினம் தினம் கோர வேண்டிய ஒன்றை வீரபாகு சொல்லுகிறார். கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன், மேலே இந்திரன் அரசினை கனவிலும் வெக்கேன், மாலையன் பெரும் பதத்தையும் பொருள் என மதியேன், சாலனின் பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன் என்று. எறும்பு நரிநாய் கணம் கழுகு காகமுன்ப உடலே சுமந்து என்று வாரிகண்டபுரம் திருப்புகள் கூறியது போல, மரணங்கள் நிகழும் போர்க்களத்திலே உணவுக்காக சுற்றும் நரி பருந்து பேய் கூட்டங்கள் சாப்பிடும்படி அவைகளுக்கு மாமிசத்தை அளிக்கும் வீரவகையின் வாட்படை என்பதை பாடு சேர் யுத்த கள மீதிலே சுற்று நரி பாரி பேய் துய்த்திட நினங்கள் ஊட்டிடுமே என்றார். 8வது வரியில் வீர பாடல்களை பாடிக்கொண்டும் வீர விளையாடுகளை ஆடிக்கொண்டும் செய்த யுத்த களத்தில் பத்ரகாளியுடன் போர் செய்து அவளுடைய சூராயுதத்தை மோதி வெற்றி காணும் வீரபாகுவின் வாழ் என்பதை பாடியாடி பொருத போரிலே பத்திர கபாலி சூலப்படையை வென்று தாக்கிடுமே என்கிறார். சூரபத்மனின் மகன் அக்னிமுகாசுரன் பத்ரகாளியை உபாசனை செய்து தன்வசம் வைத்திருந்தான். போரில் அவளை துணை நாட காளி யுத்தம் செய்து வீரபாகு மேல் தன் சூலத்தை எய்ந்தாள். அவர் தன் வாளினால் அந்த படையை துண்டாக்க காளி அவரை பணிந்து வெளியே போய்விட்டாளாம். 9வது வரி ஆவலாக துதிசி பாவலோர்மை கலிகளாமகோரக்களை களைந்து நீக்கிடுமே. ஆசையுடன் துதிக்கும் கவிவாளர்களுடைய உண்மையான வறுமையாம் அந்த உக்கிரமான சோர்வை அயர்வை போகும்படி நீக்குவதும் வீரபாகுவின் வாழ். கருப்புவிலில் என்னும் பழனி பாடலில் திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடி பகைமை ஜெயித்தருளுமிசி பிரிய திருத்தமாதவர் புகழ் குருநாத என்று
கவிவாணருடைய உண்மையான வறுமையையும் பகைமையையும் வெல்லுபவர் என்றார் முருகனை. எனவே அவரது வீரவாகுவின் வாளும் அதையே செய்கிறது. தரித்து வழி நடக்கும் என இழத்தூர் வரத்துமிரு புறத்துமர் எடுத்திரு பகல் துணையதாகும் வேல் என்றார் வேல் வகுப்பிலே. அதுபோல யாருமே துணையில்லாதவனான என் மேல் ஒரு ஆபத்து கூட தொடர்ந்து வராதபடி என்னை சுற்றிலும் இருந்து காக்க உதவுவது வீரவாகு தேவரின் வாழ் என்பதை யாருமே அற்றவன் என் மீதோர் ஆபத்துறவராமலே சுற்றிலும் இருந்து காத்திடுமே என்கிறார். போருக்கு செல்வதற்கு முன்பாக குமரனின் சிறந்த ஆயுதங்களை ஆணை அனைத்திற்கும் முதலில் பணிய வேண்டிய கட்டளையாக வைத்து வேல் குலிசம் முதலிய குமரின் ஆயுதங்களை பலமாக வந்து போற்றுகிறதாம் வாட்படை என்பதை ஆடல் வேள் நற்படைகள் ஆணையாவுக்கு முதல் ஆணையா வைத்து வலம் வந்து போற்றிடுமே என்றார். ஆலகால விஷத்தை போன்ற யமராஜனின் சூலாயுதத்தையும் அவனை விட்டு நீங்காத பாச கயிற்றையும் அறுத்து அழித்துவிடும் வீரவாகவனின் வாட்படை. இதை ஆலகாலத்தினிகர் கால சூலத்தையும் அராத பாசத்தையும் அறிந்து போற்றிடுமே என்று பாடுகிறார். கந்தர் அலங்காரத்தில் சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலம் மஞ்சேன் கடல் மீது எழுந்து ஆழம் குளித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒருமை துணையே என்றார். திரிபுரங்களை சிவபெருமான் எரித்தது ஏற்கனவே சில பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம். அந்த நிகழ்வை குறிப்பிட்டு அந்த திரிபுர சம்ஹாரம் நடத்திய சிவன் தந்த பாக்கியவான் என்பதை மேவலார் முப்புறமும் நீரவே சுட்ட ஒரு மேருவாம் விற்பரமர் தந்த பாக்கியவான் என்றார். வேடர் வளர்த்த மான் போன்ற வள்ளியம்மைக்கும் சிறந்த தேவசேனிக்கும் கணவராக வரம் கொடுத்த வேலாயுத பெருமானின் திருவடிகளை வணங்கி அதன் மூலம் ஒப்பற்ற சிவானந்த வாழ்வை பெற்றவர் வீரவாகு தலைவர் என்பதை வேடர்மானுக்கும் உயர் தேவயானைக்கும் இசை வேடர்தாளை தொழுது உயர்ந்த வாழ்க்கையினான் என்றார். பெருமை மிக்க கைலாய நந்தி கணத்தைச் சேர்ந்த 8 பேர்களான வீரர்களின் அன்புமிக்க அண்ணனான தோள் வலிமிக்க சகாயன் நமது தோள் தோன்றாத துணையாக நமக்கு எவ்வாறு விளங்குகிறதோ அப்படி முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் ஆணைப்படி நவ வீரர்கள் தோல் போன்று நின்றார்கள் என்பதை வீறு சேர்மிக்க கணநாதனார் 8 வகை வீரனே எத்தமையன் என்ற தோல் துணைவோன் என்றார். சூரபத்மனது தம்பியரான சிங்கமுகனுக்கும் தாரகனுக்கும் சிவபெருமான் வரம் தந்த பொழுது சூரன் என்பவன் தோழினைப் போலவே வீரம் பெற்று விளங்குக என்றதனால் சூரனுக்கு தம்பியர் இருவரும் 2 தோல் போன்று உதவினார்கள். இதை கந்தபுராணத்தில் தோள் துணைவனாம் இளவல் என்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ராமாயணத்திலும் ராவணனின் தம்பி விபீஷணனை தவிர மற்ற தம்பியர் தோள் கொடுத்தார்கள் என்பதை அறிவோம். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ற பழமொழியும் நினைவு கூறுவோம். இவ்வாறு சிறப்பு விளங்கியது என்ன என்றால் மேன்மையாம் லட்சரத வீரர் பூஜிக்க ஒரு வீரவாகு தலைவன் என்ற வாட்படையே மேன்மையாம் லட்சரத வீரர் பூஜிக்க ஒரு வீரவாகு தலைவன் என்ற வாட்படையே என்று பாடலை முடிக்கிறார். சிறப்பு மிக்க ரத வீரர்கள் 1,00,000 பேர் போற்றி துதிக்க அவர்களுக்கு தலைவனாக விளங்கும் வீரவாகு என பெயர் கொண்ட நாயகரின் வெற்றி சூழ்ந்த வாளாயுதமே என்பது இதன் பொருள். நவ கன்னியர் வியர்வையில் இருந்து 1,00,000 வீரர்கள் உதித்தார்கள் என்று ஏற்கனவே பார்த்தோம். இவர்கள் அதிரதர், மகாரதர், சமரதர், அர்த்தரதர் என்று 4 வகை ரத வீரர்கள். அதிரதர் என்பவர் ஒரு தேரில் நின்று தம் தேர் குதிரை சாரதிகளுக்கு அழிவு வராமல் காத்து பல ஆயிரம் தேர் வீரர்களோடு எதிர்த்து வேறு துணை இல்லாமலே போர் செய்து வெல்லும் வல்லமை உடையவர். மகாரதர் 11,000 தேர் வீரரோடு சண்டை செய்பவர். சமரதர் ஒரு தேர் வீரனோடு தாமும் ஒருவராய் எதிர்க்க வல்லவர். அர்த்தரதர் அவ்வாறு எதிர்க்கும் அளவில் தம் தேர் முதலியவற்றை எழுந்து போகும்படி ஆனவர். இவர் இருவர் சேர்ந்தால் ஒரு சமரதனுக்கு ஒப்பாவார்.